வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பி. சுசிலாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கருணாநிதி எழுதிய பாடலை பாடி காட்டிய சுசிலா. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. மழை பெய்ய வாய்ப்புள்ள போதும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகக்கூடும் என எச்சரிக்கை. சனாதனத்தை அழிப்பவர்கள் அணிந்து போவார்கள் என உதயநிதியை சாடிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. பொறுத்திருந்து பாருங்கள் என உதயநிதி பதில். Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said it will be wiped out. Okay, let's wait and see. Thank you. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ இயக்குனர் கண்காணிப்பில் புதிய விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு. அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தவேக மாநாடு பதில் அளிக்கும் என விஜய் அறிக்கை. ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். விக்கிரவாண்டியில் கட்சி மாநாட்டிற்கு பந்தக்கால் நடப்பட்ட நிலையில் விஜய் அறிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. கடலோர பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 2 மடங்கு உயர்ந்த தக்காளி விலை. சில்லறை விற்பனை கடைகளில் 95 ரூபாய் வரை விற்பனையாவதால் மக்கள் கலக்கம். கூலி போன்ற புகையிலை பொருட்களை விற்றால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து. நாம் தமிழர் ஆதரவாளர்களின் அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு. எக்ஸ் தள இந்திய பொறுப்பாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள விமான சாகசம். ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களின் ஒத்திகையை கண்டுகளித்த மக்கள். காலில் தவறுதலாக குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நடிகர் கோவிந்தா டிஸ்சார்ஜ். நலம் பெற பிரார்த்தனை செய்தவர்களுக்கு நன்றி கூறினார். சென்னையில் அனைத்து கால்வாய்களும் வரும் 10ஆம் தேதிக்குள் தூர்வாரப்படும். அமைச்சர் கே.என். நேரு உறுதி. ஆக்ராவில் மகளின் அந்தரங்க படத்தை இணையத்தில் வெளியிடுவதாக கூறி பணம் கேட்டு செல்போன் மூலம் போலியாக மிரட்டல். தகவல் அறிந்ததும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த தாய்.
நாமக்கல்லில் கைது செய்யப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேரையும் காவலில் எடுத்த கேரள காவல்துறை நீதிமன்ற அனுமதியை பெற்று திருச்சூர் அழைத்துச் சென்றனர். கோவாவில் இருந்து கோவில்பட்டிக்கு லாரியில் கடத்திய 1800 மது பாட்டில்கள் பறிமுதல். லாரியை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது பெற்ற பாடகி பி. சுசிலா அவர் முன்னிலையில் பாடி அசத்தினார். பாடகி பி. சுசிலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதி மறக்க முடியுமா என்ற படத்துக்காக தான் பாடிய காகித ஓடம் என்ற பாடலை பாடி காட்டினார். அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டு ரசித்தார். அதே போல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை சுசீலா பாடிய போது அவருடன் சேர்ந்து சில வரிகளை முதலமைச்சரும் பாடினார். கண்டமேதில் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் சில